தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில் கடந்து வந்துக்கிட்டே இருக்குது. தேவனை நம்ம சார்ந்து இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் இழந்ததை தரப்போகிறார், நன்மைகளை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சொல்லுவோமா? என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோர் யாவும் மிகவும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. ஆமென், ஹல்லேலூயா. யாவருமாய் தேவனை நோக்கி சொல்லப் போகிறோம். ஆண்டவரே உம்மை போற்றி புகழ, ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி என்று சொல்லி பாடுவோமா? வாழ வயதுள்ளோர் யாவும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளோர் யாவும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. ஆஹா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். மீண்டுமாய் சொல்லுவோமா? என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும்
ஹல்லேலூயா. சங்கீதம் 42:1 இப்படியாய் சொல்கிறது, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல ஒரே என்னுடைய ஆத்துமா உம்முடைய ஆண்டவரே உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்றது போல நாம் சொல்லுவோமா ராஜா. ஆண்டவரே காலையிலிருந்து ஆண்டவரே இம்மட்டுமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்னுமாய் நாங்கள் தாகத்தோடு நிற்கிறோம் ராஜா. நாங்கள் இன்னுமாய் தாகத்தோடு நிற்கிறோம். எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எப்படி ஒரு மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல ராஜா எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே உம்மை வாஞ்சிக்கிறது ராஜா, உம்மை வாஞ்சிக்கிறது ராஜா. எங்கள் தஞ்சம் நீர் மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் தஞ்சம் நீர் மாத்திரம் ராஜா. போன மெசேஜ்ல கேட்ட மாதிரி அவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது எல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம சொல்ல போறோம் ஆண்டவரே எங்கள் தஞ்சம் நீர் மாத்திரம் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய கோட்டை நீர் ராஜா. தேவனுடைய நாமம் நமக்கு பலத்த துர்கமா இருக்கிறது, நமக்கு அரணான கோட்டையா இருக்கிறது. அவரை நோக்கி சொல்லுவோம் ஆண்டவரே எங்களுடைய தஞ்சம் நீர் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய கோட்டை நீர் ராஜா. எங்களுடைய பலன் நீங்க, எங்களுடைய சுகம் நீங்க ராஜா என்று சொல்லி பாடுவோமா. மானானது நீரோடைய வாஞ்சிப்பது போல இப்பொழுது ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே உம்மை வாஞ்சிக்கிறது ராஜா. சொல்லுவோமா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுமே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. சொல்லுவோம் மீண்டுமாய். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர். கரங்களை தட்டி பாடுவோம். என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே சொல்லுவோமா. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைத்திடுவேன். சொல்லுவோமா. தினமும் நினைக்கிறேன். இருந்தும் உம்மை தினமும் நினைத்திடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். சொல்லுவோமா. நேசரை நினைத்திடுவாய். கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமேன் பாடுவோமா. கர்த்தாவே எங்களுடைய தஞ்சம், எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய கோட்டையா இருக்கிறீர் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஆத்துமா உம்மேல் வாஞ்சியா இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமா உம்மேல் வாஞ்சியா
தேவையாய் இருக்கிறது ராஜா. இந்த வேலைகளை நிரப்புவீராக, இந்த வேலைகளை எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால, உம்முடைய அபிஷேகத்தினால ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் எங்களுக்கு வைத்திருக்க அந்த கிருபையினால நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவரே கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே 120 பேர் ஒரு மனமாய் கூடியிருந்த நாட்கள்ல எப்படி இறங்கிச்சோ அதே போன்ற ஒரு அபிஷேகம் ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் ஒரு மனமாய் கூடியிருக்கிற இந்த வேளையில எங்கள் மேல இறங்கட்டும் ராஜா. உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. அந்த அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். ரிபாக்கல பரபல பக்கல பரபல பரப சிவர பலபா ரிபாக்கல பரபா இறங்கட்டும், இறங்கட்டும். வாஞ்சையாய் கேட்போமா, வாஞ்சையாய் கேட்போம். வாயை விரிவாய் செலுங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய தேவன் இந்த வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் இந்த வேளையில உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். வாயில திறந்து கேட்போமா, எங்களை நிரப்புங்க ஐயா, எங்களை நிரப்புங்க ராஜா. உடைய பரலோகத்தின் வல்லமை, உடைய பரலோகத்தின் அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும், எங்களை மூடட்டும் ராஜா. ஹல்லேலூயா. இந்த பரலோகத்தின் மேகம் இப்பொழுது எங்கள் மேல தங்கட்டும், எங்களை மூடட்டும் ராஜா. கர்த்தாவே, எங்கள் மேல இறங்கும், இறங்கும், இறங்கும் ராஜா. நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. தேவனை நோக்கி துதிங்க, அந்நிய பாஷையில பேசி துதிங்க. ஓ ஜீசஸ், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த துதியின் வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மையில் அமர்ந்திருக்கிறது. அப்படியே கரங்களை உயர்த்தி தஞ்சமே நீ சொல்லுங்க, அடைக்கலம். உங்க சத்தம் உயரட்டும். என்றும் சரி, இப்பொழுதும் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். நம்முடைய சபையை நேசிக்கிறவர்கள், நம்முடைய சபைக்கு அடிக்கடி கடந்து வந்து ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு இந்த 4வது செய்தியை கொடுக்கவிருக்கிறார். எனவே கரங்களை தட்டி அருமையான ஊழியக்காரர் நம்ம வரவேற்கலாமா? ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 12 மணி நேரம் ஜெபத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையினுடைய உபவாச நாட்களுக்காக கர்த்தருக்கு நன்றி. பொதுவாகவே இந்த உபவாச நாட்கள் சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற நாட்கள், அநேக காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற பலப்படுகிற ஒரு அற்புதமான நாட்கள். ஆமென். யோவேல் 2:15 நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 2ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் போகும்போது தேசமே பயப்படாத கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ அதனால் உபவாசத்தை ஜெபிக்கிற பொழுது தேவன் நமக்காக இறங்கி வந்து நம்மளை கடாட்சித்து நம் காரியங்களை ஒரு பெரிய ஒரு விடுதலையை, ஒரு ரட்சிப்பை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாகம் 1:15 சொல்லுகிற, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஸோ அந்த உபவாசம் ஜெபிக்கும் போது அதுக்குன்னு ஒரு பலனை நிச்சயமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக எத்தனை நாட்கள்? 40 நாட்கள், 40 days ஃபாஸ்டிங் இருந்து தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். பார், நம்ம தெய்வம், நம்ம ஆண்டவரே ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து ஆண்டு தயவு நம்ம பிதாவின் கருத்தை தன்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்த அவள் பலனடைஞ்சு தான் ஒரு ஊழியத்தை செய்தார். பெந்தகோஸ்து நாளுக்கு முன்பதாக அப்போஸ்தலர்கள் எத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணாங்க? அப்போஸ்தலர் நாட்கள், அந்த பெந்தகோஸ்து நாளுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள் அந்த மேல் மாடியில் அவங்க கூடி ஜெபம் பண்ணாங்க? 40லேருந்து 50, 10 நாட்கள். ஹல்லேலூயா. ஒரு 10 days. ஏன்னா 40 நாட்கள் ஆண்டவர் வந்து அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், டீச் பண்ணார். 40வது நாள் அவர் பரமேறி போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 10 days அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 நாட்கள் தேவ சமூகத்தில் அவன் காத்து ஜெபித்த பொழுது தான் அந்த பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்தவன் இறங்கி வந்தால் அங்கே அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு சபை ஆரம்பிக்கிறது மகிமையாக அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஸோ சபைக்கு உபவாச ஜெபங்கள் அவசியம். ஸோ சபை மக்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அருமையான பாஸ்டர் அவர்கள் எடுக்கிற அந்த முயற்சிகளை, இந்த பிரயாசங்களை கர்த்தர் 100 மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன், கடந்த 3 நாட்களாக துதியினூடாக, செய்திகளினூடாக, ஜெபத்தினூடாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஒரு தேவதாசன் சொன்னாங்க,
1 மணி நேரம் பிரசங்கம் செய்யாததை 1 நிமிஷ தேவ பிரசனம் செய்து முடித்துவிடும். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், 1 மணி நேரம் பிரசங்கம் செய்யாததை 1 நிமிட தேவ பிரசன்னம் செய்து முடித்துவிடும். அதனால் நான் சொல்கிறேன், எப்போ வேணாலும் ஆவியானவர் இறங்குவார். ஆமென். அவர் இறங்கிட்டே இருப்பார். காலையில் ஜபம் மாறி 2 அல்லது 3 பேர் எப்போ கூடி சர்ச்சில் 3ஆவது நபர் யாருக்கு ஆளை வச்சிங்களோ அப்போ இயேசுராஜா வந்து விட்டார். சத்தியத்தின்படி 2 அல்லது 3 பேர் நாமத்தினால் 3ஆவது நபர் சர்ச்சில் காலை வைக்கும் போதே இயேசுவானவர் வந்து விட்டார். ஆமென். காலை நடத்தி கொண்டிருக்கிறார், தொடர்ந்து நடத்துவாராக. இந்த சாயங்கால வேளையிலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியத்தை நாம் தியானித்து நாம் தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் 1 ரூபா, வேற சொல்கிறேன், 1/2 ரூபா கூட என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. அப்போ என்ன இருக்குது இந்த உலகத்தில்? தேவ சமூகம் தான் நமக்கு. ஆகாமை கூடாமல் வாசமாக இருப்பதை பார்க்கலும் உடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கியிருப்பது, அதுதான் வெளிப்பாடு, அதுதான் வெளிச்சம். தாவீது ராஜா அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:5-6. அப்போ போதும் என்கிற அந்த தெய்வ பக்தி நமக்கு மிகுந்த ஆதாயம். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா யோசித்து பாருங்கள், கர்த்தர் நமக்கு சில கிருபைகளை தருகிறார், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை, தெய்வ சமூகம் தான் உங்களுக்கு நிரந்தரம். இதெல்லாம் நமக்கு பொன்னான நாட்கள். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சபைக்கு பண்டிகை நாட்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மன மகிழ்ச்சி நாட்கள், கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூற நாட்கள், கிறிஸ்துவுக்குள் பலனடைகிற நாட்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் உள்ளான மனுஷன் பலப்படுவதாக என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியரில் வாசிக்கிறோம், உங்கள் உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்குள் பலப்படுவதாக. ஸோ தேவனுடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறது, உள்ளான மனுஷன் அதை உயிர்ப்பிக்கிறது, அது நம்மளை கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மறுபடுத்துகிறது. ஆமென் ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த சாயங்கால செஷனில் கர்த்தர் மகிமை இறங்க போகிறேன். நல்லா கவனிங்க, பிசாசு பொய்யணும். அதனால் காலை சொல்லுவேன், ரொம்ப டயர்டாக இருக்கிற, அந்த பாஸ் அப்படி தான் பேசுவாங்க, அவங்க அப்படி தான் உற்சாகப்படுத்துவாங்க, நீ கையை தட்டிடாத, வார்த்தையை கிருத்தியை கேட்டுறாத, ஆவிட கொஞ்சம் நிரம்பிடாத. பிசாசு காதில் பொய் சொல்லிகிட்டே இருப்பான். பிசாசு இடம் கொடாது இருங்கள். ஆவிலுக்கு எப்போ வேணாலும் இறங்குவார். ஹல்லேலூயா. ஒரு 3:30 மணிக்கு இறங்குவார், 4:30 மணிக்கு இறங்குவார், 6:30 மணிக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, நம்ம தாகத்தோடு இருப்போம். கர்த்தர் பாது நடத்துவார், கரங்கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். தேவ பிரசன்னம் வந்து விட்டால் சோறுகள் விலகி போகிறது. ஹல்லேலூயா. ஓசூரில் நாங்கள் அந்த பார்ட் டைமாக வேலை செய்த நாட்களில் மாதந்தோறும் ப்ரேயர் நடக்கும். அந்த பாஸ் கரெக்டாக அதிகாலை 2 மணிக்கு தான் வருவார். 2 மணிக்கு வந்து மைக் வச்சு ப்ரேயர் எடுப்பார், 4 மணி வரைக்கும் எடுப்பார். எப்படி இருக்குன்னா அப்படி யுத்த ஜபமாக இருக்கும், தூக்கமெல்லாம் பறந்து போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதிகாலை 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், அதிகாலை 2 மணிக்கு என்ன தூக்கம் வரும்? ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல தூக்கம் வரும். ஆனால் அந்த பாஸ்டருடைய மயக்க பிடிச்சி அந்த ப்ரேயர் எடுத்தார்னா 2 மணி நேரம் அப்படி தகன்னு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அக்னியாக இருக்கும், யுத்த ஜபமாக இருக்கும். அப்படி சோறுகளாம் பறந்து போகும். ஆண்டு இறங்கிவிட்டால் சோறுகள் பறந்து போகிறது. அபிஷேகம் இறங்கிவிட்டால் சோறுகள் பறந்து போகிறது. தேவ பிரசனம் இறங்கிவிட்டால் சரீரத்துக்கு பலவன்கள் விலகி போகிறது. இன்னொரு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நம்ம உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசனம் நம்மளை உயிர்ப்பிக்கிறது, தேவனுடைய பிரசனம் நம்மளை பலப்படுத்துகிறது. அந்த பொல்லாத பிசாசுக்கு மட்டும் செவி கொடுத்துடாதீங்க. மனசை சொல்லுங்க, என் ஆத்துமாவே நான் 7:30 மணி வரைக்கும் உற்சாகமாக இருக்க போகிறேன். ஆமென். நான் வாழ்நாள் ஃபுல்லாக உற்சாகமாக இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சென்ற செய்தியின் தலைப்பு நினைத்து பாருங்கள். சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, நினைத்து பாருங்கள். யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார், ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். ஆமென். நல்ல கவனிங்க. மோசேயின் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு கொடுக்கிற வார்த்தையை கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். ஸோ கர்த்தர் பாருங்க, எகிப்தில் எவ்வளோ அற்புதங்களை செய்தார், அதெல்லாம் அன்று விட்டுட்டார் பாருங்க. 10 விதமான அற்புதங்களை செய்து தம் ஜனங்களை தம்முடைய ஓங்கிய புயத்தினால பலத்த கரத்தினால அந்த ஜனத்தை ஆண்டு புறப்பட பண்ணுகிறார். அந்த 10 விதமான அற்புதங்கள் மத்தியில் அவர் எதை நினைக்க சொல்றாருன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால மீட்கப்பட்ட அந்த கடைசி இரவை நீங்கள் நினைக்க வேண்டும். அது ஆண்டவருக்கு பஸ்கா பண்டிகையாக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேயின் மூலமாக ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினார். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ எதை நினைக்கணுமா? நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருந்தோம், சத்துருடைய பிடியில் இருந்தோம், அந்த காலத்தின் பிடியில் இருந்தோம், மீட்கப்பட்ட
ரட்சிக்கப்பட்டு உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்பட்டு ஒரு சபையில் வந்து சேர்க்கப்பட்டோம் பார்த்தீங்களா, அந்த நாளை நினைத்து நம்ம மரண பரியந்தம் கர்த்தர் வருகை பரியந்தமும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் எகிப்தில் அடிமத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த இரவை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஏன் நினைச்சு இன்னொரு வசனம் கூட வாசித்து போகிறாங்க. அதுக்கு ஈடான இன்னொரு வசனம், அதே உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கணுமா. அங்க ஆண்டு சொன்னாரு நினைங்கன்னு மட்டும் சொன்னாரு. ஆனா எங்க உபாகம் 16:3 நீ மறைக்கும் பரியந்தும் உன்னுடைய மரண பரியந்தும் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை நீங்கள் நினைக்க வேண்டும். ஏன் நினைக்க வேண்டும்? நீங்கள் எகிப்திலே பார்வோடைய கரத்திலே அடிமைகளாக இருந்தீங்க. அவங்க ஜீவனை அவன் கசப்பாக்கியிருந்தான். நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருந்தீங்க, நீங்கள் நெருக்கப்பட்டு இருந்தீங்க, விடுதலைக்காக பெருமூச்சு விட்டு தவித்து கொண்டு இருந்தீங்க. எப்போது இந்த எகிப்து தேசம் புறப்பட்டு போவோம் என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தீங்க. உங்கள் வாழ்க்கை ஒடுக்கப்பட்டிருந்தது, உங்கள் வாழ்க்கையில் விடுதலை இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஜீவன் கசப்பாக இருந்தது. ஆனால் மோசேயின் மூலமாக நீங்கள் விடுவிக்கப்பட்டீங்க. அந்த பஸ்காட்டின் ரத்தத்தினால் நீங்கள் விடுவிக்கப்பட்டீங்க. அந்த பஸ்கா இரவை நீங்கள் உங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைத்து நீங்கள் பண்டிகையாக கொண்டாட வேண்டும். ஆமென். எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் இருக்கா? உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் இருக்கும். உங்கள் ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் இருக்கா? இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் இருக்கா? இருக்கும். சில பேர் மேரேஜ் டேட்டே மறந்துருக்கும். மேரேஜ் டேட்டே என்ன பண்ணியிருப்பாங்க? மறந்துருப்பீங்க. இந்த கவனிங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை நீங்கள் மறக்கக்கூடாது. அது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த நாளை வருஷந்தோறும் உபவாசம் பண்ணி தேங்க்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நாங்கள் இன்றைக்கும் திருமண நாளை மே 28. ஸோ அந்த திருமண நாளை ஞாபகத்தில் வச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடி ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. அந்த மாதிரி பேப்டிசம் எடுத்த நாள் கரெக்டாக 1ஆம் தேதி நியூ இயர். அதனால் நம்ம நியூ இயருக்கு முன்னாடி ஒரு வாரம் ஃபாஸ்டிங் போடும். அந்த மாதிரி நல்ல நாட்களை நீங்கள் மனதில் நினைத்திருந்து உபவாசம் எடுத்து தேவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். அது உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஸோ இன்னும் 2 பிள்ளைகளுக்கு கரெக்டாக அந்த டெலிவரி டேட் கொடுத்துருந்தான். அந்த டெலிவரி டேட்லேருந்து கால்குலேட் பண்ணி 21 நாட்டில் 2 பிள்ளைகளுக்கும் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆமென். 2 பிள்ளைங்க நார்மல் டெலிவரியில் பிறந்துச்சு. அல்லேலூயா. கத்தி படலை ஒய்ஃபோட சரீரத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டின. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை நல்ல காரியம் நடக்கணுமா? நீ தேவ சமூகத்தில் ஒரு வேளையாச்சும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நல்ல காரியம் நடக்கும். அங்கே சத்துணவு வல்லமையில் அளிக்கப்படும். அதுவே திருமணத்துக்கு முன்பதாக கரெக்டாக ஒரு வாரம் திருமணத்துக்கு முன்பதாக 3 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங் எடுத்தினான். ஏன்னா நான் ஆசையிலேருந்து ரட்சிக்கப்பட்டுவேன், மனைவி இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, எங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படல, மனைவி குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படல. ஸோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, சத்துரு கிரியை செய்யக்கூடாது என்று சொல்லி தேவ சமூகத்தை 3 நாட்கள் முழு நேரமாக உபவாசம் எடுத்து ஜெபித்து திருமணத்துக்கு ஆயத்தமான 1000 பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ மகிமையாக கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் சில காரியத்தை ஒழுங்குபடுத்தி நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பொழுது காரியங்கள் வாய்க்கிறது, சத்துரு கூறுகள் உடைக்கப்படுகிறது, அந்த காலத்தின் கூறுகள் உடைக்கப்படுகிறது, அங்கே சமாதானம் வருகிறது. அல்லேலூயா. உங்கள் நல்ல நாட்களை நினையுங்கள், ரட்சிப்பு கட்ட நாட்களை நினையுங்கள், கிருபைகளை பெற்றுக்கொண்ட நாட்களை நினையுங்கள், தேவங்களுக்கு பாராட்டின அற்புதமான நாட்களை நினைத்து அதுக்காக கர்த்தருடைய சமூகத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஒரு புது பைக்கை வாங்கினீங்களா, அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு வாகனம் 4 வீலர் வாகனம் வாங்கலையா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு வீடை கட்டுறீங்களா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்களா, கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது சத்தியம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீங்கள் நினைச்சு பாருங்க. மறந்துடாதீங்க. சவுல் ராஜா மறந்துட்டார் பாருங்க. அவர் கர்த்தர் சாதாரண கழுதை தேடி போனவன் தேவன் அவனை தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சிங்காசனத்தில் அமர வைக்கிறார். கர்த்தர் அவனுக்கு ஏணியாக இருந்து அவனை தூக்கி விடுகிறார். அவன் ஏறி ராஜா சீட்டில் அமர்ந்ததுக்கு அப்புறம் ஏணியை எட்டி உதைத்து விட்டான். சவுல் ராஜா அந்த ஏணியை எட்டி உதைத்து விட்டான். அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை புறம்பே தள்ளி போட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற பொழுது, தேவன் நமக்கு கிருபை செய்கிற பொழுது, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற பொழுது அதை நன்றியோடு நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து வளருவீங்க, தொடர்ந்து பெருகுவீங்க. அல்லேலூயா. ஏன் இந்த உபவாச நாட்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்திர வேளைகளை ஏறெடுக்கிற பொழுது ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருக ஆரம்பிக்கும். மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு இந்த நாட்டில் உங்களுக்கு ஒழுங்கு செய்யப்படுகிறது. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் தேவ பக்தியாக வளர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் கிருபைகள் பெருக வேண்டும். நீங்கள் குடும்பமாக தலைக்க வேண்டும், செழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து நீங்கள் குடும்பமாக தலைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்திலிருந்து இந்த புறப்பட்ட நாளை உயிரோடு இருக்க நாளை என்ன பண்ணுங்க, நினைச்சு பாருங்க. அதை மறந்துடாதீங்க. ஏன் அப்படி ஆண்டு சொன்னாருன்னா, யாத்ராகம புஸ்தகம்
12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசித்து பாருங்க. யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி, நல்லா கவனிங்க, அவர் எகிப்தியரை அதம் அதம் பண்ணினார், உங்களையோ தப்பு பண்ணினார். நல்லா கவனிங்க, ஒரே இரவு அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டி ரத்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வீடுகளில் பூசப்பட்டிருந்தது. இவர்கள் தப்பி விட்டார்கள். ஆனால் ரத்தம் பூசப்படாத அந்த எகிப்தியர்களோ கர்த்தர் சங்காரம் பண்ணினார். அவர்கள் வீடுகளுக்குள்ளே சங்காரம் வந்தது, அந்த எகிப்தியர் வீடுகளுக்குள்ளே மரணம் வந்தது. ஆனால் உங்கள் வீடுகளில் கர்த்தர் தப்ப பண்ணினார். நாம் தப்பித்து கொண்டோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நரக அக்கினிலிருந்து, பிசாசுடைய கரத்திலிருந்து, அந்த நரகத்தினுடைய பிடியிலிருந்து, சத்துருடைய பிடியிலிருந்து பஸ்காட்டின் ரத்தம் உங்களை என்ன மீட்டு விட்டது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு ஆக்கின தீர்ப்பு கிடையாது. இயேசு மகாராஜா விசுவாசித்தபடினாலே, அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே நரக அக்கினிலிருந்தோம், ஆக்கின தீர்ப்பில் இருந்தோம் நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்படலை. எனக்கு தெரியும், நான் என் கிளாஸில் 40 பேருக்கு மேலே காலேஜ் படிக்கும்போது ஒரே ஒரு சகோதரி ரட்சிக்கப்படுறான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 38 பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரே, இவ்வளோ புத்திசாலிங்க இருக்கிறாங்க, அறிவாளிங்க இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் இன்னும் இந்த நரகாக்கில் தப்பிக்கப்படலை. தேவனுடைய கிருபையினால நான் தப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நடுவில், உங்கள் குடும்பத்தின் நடுவில், சொற்ற உறவினர் மத்தியில் நரக அக்கினி இருந்தோம், சத்துரு பிடியில் இருந்தோம். நீங்கள் விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டு ஒரு நல்ல சபையில் அமர்ந்திருக்கு. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீர் கொடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், மீட்டெடுத்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி கூறுங்கள். கர்த்தரை நினைச்சு பாருங்க, அவர் செய்த நன்மையை நினைச்சு பாருங்க. எகிப்தின் அடிமத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அது ஒரு நியமமாக, கட்டளையாக கர்த்தர் என்ன செய்தார், அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஒரு சத்தியமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் இயேசு கிறிஸ்து நாட்களிலும் அந்த காரியம் நடந்தது. இன்றைக்கும் ஜனங்கள் அதை சுத்திகரித்து கொள்கிறார்கள் அந்த நாட்களில். யோவான் புஸ்தகம் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் வாசித்து பாருங்க. யோவான் நற்செய்தி நூல் 11:55. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்து கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். பாருங்க, அந்த பஸ்கா பண்டிகையில ஜனங்கள் தங்களை சுத்திகரித்து கொள்கிறார்கள், தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இப்போ பரிசுத்தத்துக்கும் அற்புதத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம தேவ சமூகத்தை நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோமோ, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மளை அற்புதங்களை செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தடைகள் விலகி போகிறது. எந்த அளவுக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஆஸ்வதிக்கக்கூடாமல் இருக்கிற தடைகள் விலகி போகிறது. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அது எளிதாக லகுவாக மாறிவிடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்களில் நம்மளை சுத்திகரித்துக் கொள்கிறோம், நம்ம தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். தேவன் நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்கி வரப்போகிறது. ஆமென். நான் விசுவாசிக்கிற அநேக வாழ்க்கை தடைகளை உடைத்து கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். அநேக கிருபைகளை தந்து கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். சில கிருபைகள் பெலனை தந்து கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். தடைகளை விலக்கி கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். சக்கரை 8:13 படி இருக்க எல்லா தடைகளை உடைத்து கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து, எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. பாடுங்க. தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்புவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்புவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. ஆமென். ஹல்லேலூயா. பாட்டு தாளாற்ற மாதிரி இருக்குது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. நாம் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். வேறு எதாவது நம்ம நினைக்கணும் அப்படின்னா, ஒரு சம்பவத்தின் மூலமாக சில சத்தியத்தை சொல்லி அந்த சாயங்கால வேளையில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக எபேசியர் புஸ்தகம்
எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் புஸ்தகம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோம், நம் ஆத்துமா எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, இயேசு ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நீங்களும் நானும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்மாவில் தேவனற்றவர்களாக, ஜீவனே இல்லாதவர்களாக இருந்தோம். ஆத்மா எபேசியர் 2:1 படி அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நம் ஆத்மா மரித்து போயிருந்தது. இந்த ஆத்மாக்கள் என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஜீவன் எல்லாம் அந்த உலகத்தில் ஒரு நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பினால, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தன் மிகுந்த அன்பினால நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் நம்மளை தேடி வந்து நம் ஆத்மாக்கள் ஜீவனை தந்து விட்டார். அல்லேலூயா. அதை நினைத்து கொள்ளுங்கள். என் ஆத்மா மரித்து போயிருந்தது, என் தேவன் எனக்கு ஜீவன் தந்தார். நான் அந்நியனாக இருந்தேன், தூரமாக இருந்தேன், இப்பொழுதோ நான் சமீபமாக இருக்கிறேன். முன்னாடி காணியாட்சிக்கு புறம்பே இருந்தேன், இப்போ சுதந்திரவாளியாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இந்த நல்ல சமாரியன் ஊமையை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போன அந்த மனுஷன் கள்ளன் கையிலே அகப்பட்டு விட்டான். யார் அந்த கள்ளன்? யார் அந்த கள்ளன்? பிசாசு அந்த கள்ளன். எனக்கு எல்லாரும் என்ன கவனிங்க. யார் அந்த கள்ளன்? ஆமே, அந்த கள்ளன் என்ன செய்தான்? 3 காரியத்தை செய்தான். என்ன செய்தான்? ஒன்று என்ன செய்தான்? அந்த கள்ளன் என்ன செய்தான்? கொள்ளை அடிச்சிட்டானா? ஒத்துறோம். வஸ்திரங்களை உரிந்து கொண்டான். அம்மாவுக்கு நல்ல சுஜோரை கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஆமேன். முதலாவது சத்தியம், அந்த கள்ளன் சாத்தான் அந்த மனுஷனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டான். 2வது, அவனை காயப்படுத்தினான். 3வது, குற்றீரா விட்டுட்டு போயிட்டான். 3 காரியம் செய்கிறான். நல்லா கவனிங்க. அந்த கள்ளனாகிய பிசாசு அந்த மனுஷனை 3 காரியம் செய்கிறான். 1, அவன் உடுத்திருந்த வஸ்திரங்களை அவன் உரிந்து கொண்டான். 2வது, அவனை காயப்படுத்தினான். 3வது, அவனை முழுசு சாகடிக்கல, குற்றுயிரா விற்று போயிட்டான். அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ யோவான் 10:10 ஆண்டவர் சொல்லுகிறார், திருடவும் கொல்லவும் அழிக்கும். அங்கே எத்தனை காரியம் இருக்கு? 3 காரியம் இருக்கு. அப்படி நடத்தி கம்பேர் பண்ணுங்க. அந்த யோவான் 10:10 இந்த சமாரியன் ஊமையில் வருகிற இந்த 3 காரியத்தை அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா, பிசாசு என்ன பண்ணிட்டான், இந்த கள்ளன் என்ன பண்ணிவிட்டான், இந்த மனுஷனுக்கு இந்த 3 காரியங்களை சேதப்படுத்தி விட்டான். 1, வஸ்திரங்களை உரிந்து கொண்டு விட்டான். 2வது, அவனை காயப்படுத்தி விட்டான். 3வது, அவனை குற்றீராக விற்று போய்விட்டான். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏதேன் தோட்டத்தில் அதே பிசாசு ஆதாம் ஏவலுக்கிட்ட ஒரு 3 காரியத்தை செய்து விட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்கிறேன், அப்படியே கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வாங்க. இந்த 3 சத்தியத்தை ஒரு ட்ரையாங்கல் மாதிரி வச்சுக்கோங்க. யோவான் 10:10, நல்ல சமாரியன் ஊமை ப்ளஸ் அந்த ஆதாம் ஏவல அந்த சம்பவத்தை 3 அப்படி ட்ரையாங்கலை வச்சுட்டு கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அங்கே சில சத்தியங்கள் மறைந்து இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ திருடன் திருடுகிறான், திருடன் கொள்ளுகிறான், திருடன் அழிக்கிறான். இந்த ஸ்தோத்திரம், இந்த சமாரியன் ஊமையில் அந்த மனுஷோட வஸ்திரங்களை அவன் திருடிவிட்டான், அவனை காயப்படுத்தி விட்டான், அவனை குற்றீராக விற்று போய்விட்டான். இதே காரியத்தை ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தின் ஆவி ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தில் செய்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிசாசு ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் எதை திருடினான்? கர்த்தரோட உறவை. நான் நினச்ச கழுத்தில் 10 பவுன் போட்டிருப்பார் போல. இன்னைக்கு 1 லட்ச ரூபா, அன்னைக்கு ஒரு 10 பவுன் போட்டுதான் 10 லட்சம் திருடிட்டான். இல்லை, ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவனோடு இருந்த உறவை திருடினான், அந்த மகிமையை திருடினான். அந்த மகிமைக்குள்ள தான் என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்தது. அந்த மகிமின் வஸ்திரத்தில் தான் ஆளுகை இருந்தது. எங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அதிகாரம் இருந்தது. இந்த பொல்லாத பிசாசு இந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி பிஸ்கட் கொடுத்து அவங்களை ஏமாத்துற மாதிரி, இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல மாறுவீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பொய்யை சொல்லி அந்த மகிமையின் வஸ்திரத்தை, அந்த மகிமைக்குள் ஒளிந்திருந்த அதிகாரத்தை, ஆளுகையை திருடிவிட்டான். அல்லேலூயா. எவ்வளோ தந்திரமாக பாருங்க, பிசாசு திருடி கொண்டு போய்விட்டார். 2வது, தேவனுடைய மேலே வார்த்தை மேலே சந்தேகத்தை உண்டு பண்ணி ஆத்மாவில் பாவத்தை கொண்டு வந்து அந்த ஆத்மாவை கொன்று விட்டான். 3வது, குளோரியஸ் லைஃப்.
மகா பெரிய மகிமையான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏதேன் தோட்ட உறவில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தரோடு கூட இசைந்து அவருடைய சத்தத்தை கேட்டு தேவனும் மனிதனும் இணைந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த மகிமையான வாழ்க்கையை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தில் களி கூறுகிற அந்த அனுபவத்தை பிசாசு அழித்தே போட்டு விட்டான். ஆமென். 3 காரியம் புரிஞ்சிச்சா? திருடன் திருடுகிறான், கொள்ளுகிறான், அழிக்கிறான். நல்ல சமாரி ஊமையிலையும் அந்த 3 காரியத்தை செய்து விட்டான். அதே 3 காரியத்தை ஏதேன் தோட்டத்திலையும் அதே கள்ள பிசாசு, அதே சர்ப்பத்தின் ஆவி செய்து விட்டான். அதனால தான் ஆண்டு சொன்னான் நியூ டெஸ்ட்மெண்ட்ல, பிசாசுக்கு இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய சத்தத்துக்கு, அவனுடைய எண்ணங்களுக்கு, அவனுடைய சிந்தைகளுக்கு, அவனுடைய ஏவுதலுக்கு, அவனுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடாதிருங்கள். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ சாத்தானுடைய சத்தத்துக்கு, சாத்தானுடைய எண்ணங்களுக்கு, சாத்தானுடைய ஏவுதலுக்கு, சாத்தானுடைய பொய்களுக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியம் நடக்கிறது. அவன் வஸ்திரங்களை உரிந்து கொள்ளுகிறான், அவளை காயப்படுத்துகிறான், அவளை குற்றிட விட்டு போய், குற்றினா ஆத்மாவில் உயிர் போயிடுச்சு, ஆனால் சரீரத்தில் மாத்திரம் உயிர் இருக்குது. அதான் குற்றியா விட்டு போகிற அனுபவம். என்ன காயப்படுத்தி விட்டான்? தேவனோடு கூட, ஐயோ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேனே, ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு விட்டேனே, தேவனாலே சபிக்கப்பட்டு விட்டேனே, உன்னால நான் கெட்டேன். அப்பா, இதுதான் குடும்ப பிரச்சனை. உன்னால ஏவாள் சொல்லியிருக்கோம், ஆதாமே உன்னால நான் கெட்டேன். ஆதாம் சொல்லியிருப்பாரு, என்னால நீ கேட்ட, உன்னால நான் 2 பேரும் சீர்கேடாக மாறி போனான், சபிக்கப்பட்டு போனாங்க, கத்திரப்பிள்ளை காயப்பட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் சண்டை ஓயலை. காயங்கள். அவனுக்கு முதல் பிறந்த காயின், முதல் மகன் காயின், அவன் பல சகோதரர் மேலே எழும்பி அவனுக்கு விரோதமாக கொலை செய்கிறான். காயங்கள், 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 எவ்வளோ காயங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கவனிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசின் சத்தத்துக்கு, பிசாசுடைய ஆலோசனைகளுக்கு, பிசாசுடைய ஏவுதலுக்கு, அவனுடைய உணர்வுகளுக்கு செவி கொடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சுத்திகரிப்பு, அதான் பரிசுத்தம். சாத்தானுக்கு கீழ்ப்படியாம கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தான் பரிசுத்தம். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஸோ திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அவன் அழிக்க வருகிறான், தேவனோடு கூட இந்த உறவை திருடுகிறான், அந்த மகிமையை திருடுகிறான், ஆளுகையை திருடுகிறான், அதிகாரத்தை திருடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அந்த குளோரியஸ் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்தே போடுகிறான். இதெல்லாம் நடந்துச்சு ஏதேன் தோட்டத்தில், சமாரியவன் ஓமையில், ஆனால் கல்வாரி சிலுவையில். இந்த 3 அனுபவத்தையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப கொடுக்க வந்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். லூக்கா 19:10 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை மறுபடியும் இந்த மனுக்குலத்திற்கு, உங்களுக்கும் எனக்கும் திரும்ப கொடுப்பதற்காக கல்வாரி சிலுவையில் அந்த சாத்தானை நேர்கராக எதிர்கொண்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். முந்தின ஆதாம் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் விழுந்து போனான். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த 3 விதமான பாவத்திலிருந்து, கிரையிலிருந்து உங்களை என்ன உயிர்ப்பித்து மறுபடியும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நான் சபைக்கு வருகிறேன்? நான் ஏன் கிறிஸ்துவனாக இருக்கிறேன்? ஏதேன் தோட்ட வாழ்க்கை வாழ்வதற்கா? ஏதேன் தோட்ட இழந்து போன அதிகாரங்களை, ஆளுகைகளை, தேவனோடு அந்த உறவை, அந்த மகிமையான ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவனுடைய பிரசன்னத்தில் சமூகத்தில் கலிகூறுகிற அந்த வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொண்டு தேவனுக்காக, தேவ சித்தத்துக்காக, தேவ நோக்கத்திற்காக, தேவ ராஜ்யத்துக்காக மறுபடியும் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நான் நாளையத்துக்கு வந்திருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையுடைய ப்ரையாரிட்டி, வாழ்க்கையுடைய முதன்மை கிறிஸ்து. கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமாவா? ஆமாவா? டீ டைமில் பார்ப்போம். இருங்க, உங்கள் டீ டைமில் பார்ப்போம். ஆமென். யார் லேட்டாக வாங்குறாங்களோ அவங்க தான் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. முண்டி அடிச்சுக்காமல், போட்டி போடாமல், கடைசியில் பொறுமையாக நின்று யார் வாங்குறாங்களோ அவங்க தான் தேறின விசுவாசி. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் ஆஸ்வதிப்பார் எல்லா காரியத்திலையும். ஹல்லேலூயா. ஒரு போட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அந்த மெச்சூரிட்டி, அந்த பக்கம் யாருக்கு இருக்கோ அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. நான் கிருபை செய்வாரேன். சரி, கவனிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஸோ ஏதேன் தோட்ட உறவை மறுபடியும் திரும்ப மீட்டு கொடுப்பதற்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கடந்து போனார். ஸோ யோவான் 10:10 நல்ல சமாரியன் ஊமை ப்ளஸ்
இந்த ஆதாம் ஏவாள் மூன்றையும் அப்படி கம்பேர் பண்ணி வாசிக்கிறப்ப ஒன்று நமக்கு தெரிகிறது, சத்ருவானவன் திருடிவிட்டான், சத்ருவானவன் ஆத்மாவுக்கு ஜீவனை கொன்று விட்டான், சத்ருவானவன் ஆவிக்கிற வாழ்க்கையை அழித்து போட விரும்புகிறான். அந்த மூன்று கத்தை மறுபடியும் நமக்கு திரும்ப தந்து அவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறான், அவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க அதே லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 33வது வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு. நல்லா கவனிங்க, அந்த சமாரியன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ முதலாவது இந்த குற்றுயிராய் கிடக்கிற, காயப்பட்டிருக்கிற அந்த மகிமையின் வஸ்திரத்தை, ஆளுகையை, அதிகாரத்தை இழந்து குற்றுயிராய் கிடக்கிற ஆத்மாவோட மரித்து போய் கிடக்கிற அந்த ஸ்தோத்திரம் சகோதரனாய் நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறா? கண்டு காண்கிறார். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கண்கள் உங்களையும் என்னையும் கண்டது. ஆமென். தெய்வத்துடைய கண்கள் உங்கள் மேலே என் மேலே பட்டது. ஹல்லேலூயா. அந்த காருண்ய தேவனுடைய இரக்கம், கிருபை, தயவு நம்ம மேலே பட்டபடினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாய், மீட்கப்பட்டவர்களாய், கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். ராஜாவுடைய கண்கள் நம்ம மேலே பட்டது, தெய்வத்துடைய கண்கள் நம்ம மேலே பட்டது. ஓ, நம்ம நீதிமான்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல, ஓ நம்ம பாவிகளாக இருந்த பொழுதே கர்த்தர் நம்மளை நேசித்தார். ஹல்லேலூயா. அவர் கண்கள் நம்ம மேலே பட்டபடினாலே இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜெபத்தை வந்து பங்கெடுக்கிற ஒரு கிருபை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி பேசின பொழுதே, ஆதி அன்பு இருந்த பொழுது நான்லாம் அப்படி ஜம்ப் பண்ணி குதிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இதே சத்தியத்தை நான் கேட்கும்போது, இப்படி நீங்கள் மீட்கப்பட்டீங்க, ஆண்டவர் கிருபையால் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லும்போது, இந்த எப்படி இயேசு கிறிஸ்து அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு சத்தியத்தை விளங்க காட்டின பொழுது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வயிறு எரியுது. அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கும்போது சீஷரோட இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. வயிறு எரியக்கூடாது. ஆமென். மதியத்தில் அப்படி தான் கொஞ்சம் பேசணும். ஆமென். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கிற பொழுது நம் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த சத்திய வெளிச்சம் வருகிற பொழுது, அந்த வசனம் வெளிச்சம் வருகிற பொழுது நம் இருதயத்துக்குள்ளே ஒரு அக்னியை பரிசுத்தவனை போட்டு விடுகிறா. அப்படி கிண்டல் பண்ணுறா பாரு, அப்படி மூட்டி விடுகிறா, அப்படி கிளறி விடுறாரு. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அதான் பரிசுத்தவனை செய்கிறது. வேத வசனத்தை வெளிச்சம் நம்ம இருத்து விடுகிற பொழுது நம்மையே அறியாம ஒரு அக்னி அதை ஸ்டார்ட் பண்ணுது, நமக்கு அக்னியை மூட்டி விடுகிறது. ஹல்லேலூயா. எப்படி பைக் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற பொழுது அந்த வேத வசனம் வெளிச்சங்கள் நம்ம இருத்து விடுகிற பொழுது நம்மையே அறியாம நம்ம இருதயம் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. நல்ல கரங்கத்திற்கு கதை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசன வெளிச்சங்கள் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 10:33 ஆண்டவர் சொல்லுகிறா, தெய்வத்துடைய கண்கள் உங்க மேலே, என் மேலே பட்டது. அந்த கிருபையின் கண்கள், அந்த இரக்கத்தின் கண்கள், ராஜாவோட கண்கள், காருண்யத்தின் கண்கள், ஸ்தோத்திரம், பாவங்களை மன்னிக்கிற தெய்வத்தின் கண்கள் நம்ம மேலே பட்டபடினாலே நாம் இரக்கம் பெற்றோம், கிருபை பெற்றோம். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்களும் நானும் அந்த கிருபையின் கண்கள் நம்மளை கண்டபடினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். 2வது ஆண்டு சொல்லுகிறார் தொடர்ந்து 10:33 அவனை கண்டு மனதுருகினார். அப்பா, அது பெரிய கிருபை இல்லை? ஒரு வெளியில் நம்ம போகும்போது வரும்போது சில யாராச்சும் நமக்கு மனது உருகினாங்கன்னா நமக்கு சில பிளெஸிங்ஸ் கிடைக்கும். இப்போ மலையில் இப்போ பைக்கில் போயிட்டுருக்குறோம், அது லிஃப்ட்டு கேட்குறாங்க, இதை கடினப்படுத்தினா லிஃப்ட்டு கொடுக்காமல் வந்துடுவோம். மனது உருகிட்டால் என்ன செஞ்சிருவோம்? லிஃப்ட்டு கொடுத்துருவோம். ஆமேன்னு சொல்லுங்கள். போவோம். சில எல்லாம் லிஃப்ட்டு கொடுத்து ஆத்ம ரட்சிப்பு நடத்திட்டாங்க. அப்படி நாமளும் செய்யலாம். அல்லேலூயா. நிறைய சாட்சி நான் கேள்விப்பட்டேன். பைக்கில் போகும்போது, இப்படி காரில் போகும்போது லிஃப்ட்டு கேட்பாங்கல்ல, அவள் லிஃப்ட்டு கொடுத்து அந்த நேரத்தில் அவங்கள குறித்து விசாரித்து கொஞ்சம் சத்தியத்தை சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரலாம் மாதிரிலாம் இருக்கிறாங்க. நல்ல கரணத்தை கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வாய்ப்பு இருந்தால் செய்யுங்கள். எப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஆத்துமாதாயம் நடக்கணும். நேற்று ஒரு பாஸ்டர் செய்தி நான் கேட்கும்போது சொன்னார், அவர் சர்ச்சில் 30,000 பேர் இருக்கிறாங்க. நல்ல தேவ மனுஷன் தமிழ்நாட்டில். அவர் சொன்னார், அவர் சர்ச்சில் ஏதாச்சும் ஒரு சேர் காலியாஇருந்தால் அப்படியே கணத்தில் அடிச்சுட்டு அழுவாராம். அவர் ஆண்டவரே, ஒரு சேர் காலியாக இருக்குப்பா, எங்கள் வீடு நிறையபடியாக ஆத்துமாக்களை வரிந்து கூட்டிகிட்டு வாங்கப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு சேர் காலியாக இருக்காம சொல்லி ஓன்னு அழுவாராம். அவருக்கு எப்போ திருப்தி வரும்னா, பிள்ளைங்களாம் சர்ச்சில் உட்கார இடம் இல்லாமல்
சுற்றி ஆல்டரில் உட்காந்துருக்கணுமா அப்படி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி 50 பிள்ளைங்க ஆல்டரில் சின்ன பிள்ளைங்க உட்காந்துருந்து சர்ச்சு ஃபில்லானதுக்கப்புறம் சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணுவாராம். அது வரைக்கும் அழுது நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவள் சர்ச்சில் இருக்க 30,000 இருக்கிறாங்க ஒரு சர்வீஸில். ப்ரைஸ் எல்லாம் அப்போ கத்தோட பிள்ளைகள் பக்கத்தில் சீட்டு காலியாக இருந்தால் சண்டேயில் ஃபில் ஆகிடும். நான் சொல்கிறேன் பேச்சுக்காக, அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே அப்படியே பக்கத்தில் கை வைங்க, சேர் ஃப்ரீயாக கை வைங்க. ஆண்டவரே அடுத்த சண்டே எல்லாம் நிரம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சேர் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, ஆளே நிரம்பி வழியணும். 3-4 ஆராதனை மாறணும். கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. என் வீடு நிறையும்படியாக ஆத்துமாக்களை வருந்தி கூட்டி கொண்டு வாங்க, வருந்தி கூட்டி கொண்டு வாங்க. அது தேவன் விரும்புகிறார், தேவன் அதை விரும்புகிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ராஜாவோட கண்கள் நம்மளை கண்டது. 2வது அவர் நம்ம மேலே மனதுருகினார். மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் அந்த அடிபட்ட குற்றுயிர கிடக்கிற வசத்தை இழந்து போய் மகிமை இழந்து ஆளுகை இழந்து தேவனோருக்கு அந்த உறவை இழந்து கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருதயம் உடைக்கப்பட்டு ஸ்தோத்திரம் தேற்றுவார் இல்லாமல் ஆற்றுவார் இல்லாமல் காயப்பட்டு கிடக்கிற உங்களை என்னையும் கண்டு கர்த்தர் மனதுருகினார், மனதுருகினார். அடுத்து கிட்ட வந்தார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. பொதுவா யார் கிட்ட வருவா? கரெக்ட். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளை யார் உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவனை பக்கத்தில் வருவான். நம்மளை பகைக்கிறவன் கிட்ட வருவானா? வருவான், ஆனால் தந்திரமாக வருவான். உண்மையிலேயே நம்மளை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் உண்மையான அன்போடு உண்மையான பாசத்தோடு கிட்ட வருவான். யூதாஸ்கரை கிட்ட வந்தான், முத்தம் கொடுத்தான், பொல்லாத கள்ள பையன். அல்லேலூயா. கள்ள போஸ்லன் அவன். கிட்ட வந்து முத்தம் கொடுத்தது உண்மைதான், ஆனால் இருதயத்தின் நோக்கம் சரியில்லை. ஆனால் இந்த சமாரியன் கிட்ட வந்தான். அடிபட்டு கிடக்கிற, குற்றுயிராக கிடக்கிற, காயப்பட்டு கிடக்கிற நம்ம மேலே தெய்வத்தோட கண்கள் பட்டது, மனதுருகினார். 3வது வசனம் சொல்லுகிறது, நம்ம அருகில் வந்தார். உங்களுடைய அருகில், என்னுடைய அருகில் இயேசு மகாராஜா வந்தார். எதற்காக? இந்த காயத்தை சுகமாக்குவதற்காக, இந்த காயத்தை சுகமாக்குவதற்காக, மறுபடியும் அங்கே ஜீவனை கொடுப்பதற்காக, இழந்து போன அந்த சுகத்தை, பலன, ஆரோக்கியத்தை, மகிமையை, ஜீவனை மறுபடியும் தந்து உங்களை என்னையும் ஆதி நிலைமைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக, குமார சாயலுக்கு உப்பாய் மாறுவதற்காக, இழந்து போன ஜீவனை, இழந்து போன மகிமை, இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன எல்லா தேவ பிரசனத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டு இயேசுராஜா அவர் சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அருகில் வந்தார், தேவன் கிட்ட வந்தார், நம்மளை உயிர்ப்பிக்கப்படுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவியிலே உயிரடைந்து பலனடைந்து அவர் சமூகத்தில் பிழைத்து கொள்ளும்படிக்கு இயேசு மகாராஜா நம்ம அருகில் வந்தார். ஆமென். இவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. மற்ற லேவியனும் ஆசாரியனும் அவனை விட்டு விலகி ஓடி போனார். அது நியாயபுரமாக அந்த அடையாளம். நியாயபுரம் குறிப்பிட்ட அளவுக்கு தான் உதவி செய்யும், ஆனால் ரட்சகர் தான் அருகில் வந்து நம்மளை முழுமையாக ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் 3வது அவன் அருகில் வருகிறார். அருகில் வந்து அடுத்த வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி. என்ன அர்த்தம்? ஓன் ரிஸ்க் எடுக்கிறார். சொல்லுங்க, ஓன் ரிஸ்க். யாராச்சும் ரட்சிப்புகள் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். பக்கத்தில் கைப்பிடிங்க. பிரதர் சிஸ்டர், பிரதர் இருந்தால் பிரதர், சிஸ்டர்னா சிஸ்டர், கொஞ்சம் பணம் செலவு பண்ணுங்க. ஒரு ஆத்மா ரட்சிப்புகள் நடத்துவதற்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுங்க. அழிந்து போகிற பணத்தினால் ஆத்துமாக்கள், நண்பர்களை, சிநேகிதர்களை சம்பாதிங்கன்னு ஏசப்பா சொன்னார். கொஞ்சம் செலவு பண்ணுங்க. ஒரு புதிய ஆத்துமாவை ரட்சிப்புகள் நடத்துவதற்கு, நித்திய ஜீவன்களை நடத்துவதற்கு, ஆலயத்துக்கு நேரம் நடத்துவதற்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்க. அதுக்கு பணத்தை எடுத்து வைங்க. 4 பேர் லிஃப்ட்டு போயிட்டு கூட்டிட்டு வாங்க சபைக்கு. மற்றது ஆண்டவர் பார்த்துப்பார், அருமையான பாச குடும்பம் பார்த்துக்கொள்ளும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பணம் செலவிடுங்க. காஸ்பிளுக்காக, புதிய ஆத்மாக்கள் ரட்சிப்பிற்காக, ஆலயம் நிரப்பப்படுவதற்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, செலவு பண்ணுங்க. ஏற்கனவே சொன்னேன், உலகத்தை நீங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. 10 மணி நேரம் அல்ல, 12 மணி நேரம் அல்ல, 20 மணி நேரம் டியூட்டி பார்த்து எவ்வளோ சம்பாதித்தாலும் ஒன்று கொண்டு போவதும் இல்லை. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஒரு 4 ஆத்மா சம்பாதிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நித்தியத்தில் அது ஆதாரமாக இருக்கும். புரிஞ்சவங்க ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாதாயம் செய்யுங்கள். ஆலயத்துக்கு நேரம் கொண்டு வாங்க, ஆத்மாக்களை கொண்டு வாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. தன் சுய வாகனத்து மேலே ஏற்றி, அது முக்கியமான ஒரு காரியம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனை கொண்டு போய் பராமரித்தான். எங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாரு? ஏன் சத்திரத்தை கொண்டு போனாரு? நல்லா கவனிங்க. இப்போ யாராச்சும் பைக் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டாரு. இமீடியட்டாக என்ன பண்ணுவோம்? ஃபோன் எடுத்து அம்மா நம்பர் இருந்தால் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். ஆமாவே இல்லையா? என்ன கவனிங்க. உங்களே ஒரு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்கிறாரு. என்ன செய்வோம்? ஒரு பர்ஸ் எடுத்து நம்பர் இருந்துச்சுன்னா, இல்லை ஃபோன் எடுத்து நம்பர் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் சகோதரன் என்ன பண்ணியிருக்காரு, ஆக்சிடென்ட் இருந்து கிடக்க வந்து என்ன பண்ணுங்க,
காப்பாற்றி கொண்டு போங்க, அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க சொல்லி சேர்த்துருவோம். யாராச்சும் சத்திரத்தை கொண்டு போவோமா? சத்திரத்தை கொண்டு போவோமா? ஏன்? சத்திரம் சபைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்திரம் என்பது சபைக்கு ஊமையாக இருக்கிறது. ஏன் அவன் அந்த நல்ல சமாரியன் இந்த குற்றில கிடக்கிற வஸ்திரங்கள் உரியப்பட்ட அந்த மகனை குடும்பத்துக்கு கொண்டு போகாமல் சபைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்றால், அவன் பிரச்சனை உலக பிரச்சனை கிடையாது, அவன் பிரச்சனை ஆத்மாவோட பிரச்சனை. அவன் ஜீவனற்று இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவன் குடும்பத்துக்கு கொண்டு போனால் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் தான் இருக்கிறாங்க, அங்கேயும் குற்றவீரர் தான் இருக்கிறாங்க, அவர்களும் வசனம் உரியப்பட்டதான் இருக்கிறாங்க. ஸோ சொந்த குடும்பத்தார் அவன் ஆத்மா ரட்சிக்குள் நடத்த முடியாது, சொந்த குடும்பத்தார் கிறிஸ்துவுக்குள் ஜீவனை கொடுக்க முடியாது, சொந்த குடும்பத்தார் இழந்து போன ஏதேன் தோட்ட உறவை கொடுக்க முடியாது. அதனால தான் நல்ல சமாரியன் அவன் குடும்பத்துக்கு கொண்டு போகாம சபைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். சபைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். உங்களை என்ன என் கர்த்தர் சபையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், இழந்து போன மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு, இழந்து போன ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, இழந்து போன கிருபைகளை பெற்றுக் கொள்வதற்கு. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் வீட்டுக்கு கொண்டு போகாம சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்? சபையிலே கிறிஸ்து வீட்டு இருக்கிறான். சபைக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறான். ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் கிறிஸ்து. அந்த பெரிய மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து சபைக்கு நல்ல ஒரு மேய்ப்பினை தந்திருக்கிறார், எங்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்துவ சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காக, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுவதற்காக நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பனை உங்களுக்கு கத்த தந்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர்களை கனம் பண்ணுங்கள், ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, எங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. நம் பிள்ளைங்க நம்ம வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நடந்து ஆஸ்வதிக்கப்படுவது போல ஒரு ஆவிக்குரிய பெரிய மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து சபைக்கு மேய்ப்பலை ஏற்படுத்துகிறார். அந்த மேய்ப்பட சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருந்தால் நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து அந்த காயப்பட்ட மனிதனை சத்திரத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு? சேர்த்து ஒரு வார்த்தை சொல்றார், அவனை பராமரியுங்கள். பராமரிச்சான். இப்போ பராமரிக்க அங்கே சில ஆட்டில் இருப்போம். சத்துருன்னா அங்கே சில ஆட்டில் இருக்கிறான், மேய்ப்பர்கள் இருக்கிறார், அந்த விசாரிப்பதுக்கு சில ஆட்டில் இருக்கிறாங்க. சபைக்கு வருகிற ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். தன் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையாக இருக்கிறது. அந்த தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதிச்சிருக்கிறார். இந்த சபையில் நீங்கள் பராமரிக்கப்படுவதற்காக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த சபையில் நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள். இந்த சபையில் நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சபையில் நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சபையின் மூலமாக நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபை உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகும், உங்களை ஆளுக்கு நேராக கொண்டு போகும், உங்களை ரட்சிப்புக்கு நேராக கொண்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பராமரிக்கிற நல்ல ஆவிக்குரிய தாயின் தகப்பன் தேவன் நமக்கு ஆலயத்தில் தந்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கிற பொழுது, தாய் தன் பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றுகிறது போல நான் உங்களை போஷித்து காப்பாற்றினேன். ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பு சொல்லி உங்களை நல்வழிப்படுத்தினது போல ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு நல்ல புத்தியை சொல்லுகிறார், எச்சரிப்பை சொல்லுகிறார், உங்களை நல்வழிப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார், நீங்கள் ஏதேன் தோட்ட வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உலகத்திலிருந்து வேறு பிரித்தது, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது எதற்காகனா ஏதேன் தோட்ட வாழ்வை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். தெய்வ சமூகத்தில் களி கூறணும், ஆண்டு பிரசன்னத்தில் களி கூறணும். ஆனால் இன்னைக்கு அப்படியே உள்ட்டா மாறி போச்சல்ல. சபைக்கு வருவதே உலகத்தின் ஐஸ்வர்யம் ஆஸ்வதங்கிற மாதிரி மாறி போச்சு. தவறு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு உலகத்தினுடைய ஆசிரியர் ஐஸ்வர்யங்களும் கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய உறவு, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தேவனுடைய உறவு, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நீதி. ஆமென். ஃபஸ்ட்டு ஜீசஸ், அவருடைய சமூகம், அவருடைய ராஜ்யம், அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், அதில் நம்ம கவனம் செலுத்திட்டா மற்ற உலகத்தினுடைய காரியங்களை கர்த்தர் கூட கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட எங்கள் ஆலயத்துக்கு வாருங்கள். அந்த ஏதேன் தோட்ட உறவுக்காக நீங்கள் வாருங்க. கர்த்தரை துதிப்பதற்காக அப்படிப்பட்ட நான் ஆலயத்துக்கு போவேன், கர்த்தரை துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன், மற்ற காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆலயத்தில் துதி உண்டு, ஆலயத்தில் ஜெபம் உண்டு, கர்த்தரோட வசனம் அங்கே பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. நான் வார்த்தையை பெற்றுக்கொள்வேன், நான் கர்த்தர் நாமத்தில் ஜெபிப்பேன், கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். மற்ற உலக காரியங்கள் என் தேவன் பார்த்துக்கொள்ளுவார், என் தேவன் பார்த்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கொள்வார், என் குடும்பத்தை அவர் பார்த்துக்கொள்ளுவார், என் எதிர்காலத்தை அவர் பார்த்துக்கொள்ளுவார். நாளைக்கு என்ன நடக்க நமக்கு தெரியல, ஆனால் அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல. கர்த்தர் பிள்ளைகளை கவலைப்படாதீங்க, பக்கத்தில் கைப்பிடிங்க, கவலைப்படாதீங்கம்மா. அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கு. டோன்ட் வரி. உங்களுக்கு பாரங்களை கவலைகளை அவர் மேல் வச்சிருங்க. அவர் 1000 வருஷத்தை ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறவர். நாளைக்கு நடக்கும்போது நமக்கு தெரியாது, எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஆமேன்னு சொல்லுங்க போவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸோ உங்களை சபையில் வைத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு மேய்ப்பன் மூலமாக உங்களை பராமரிக்கிறார், உங்களை போஷிக்கிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார்,
உங்களை கிறிஸ்துவ சாயலுக்கு ஒப்பாக மறுவப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை திட்டத்தை அவர்கள் வெளிப்படுத்தி தெய்வ சித்தத்துக்கு நேராக அவர்கள் உங்களை நடத்துகிறார்கள். ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் நடத்துகிற அந்த நடத்திற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமே, அல்லேலூயா. வேகமாக ஒரு 3 விஷயத்தை சொல்கிறேன். இப்படி மீட்கப்பட்ட நீங்கள் நல்ல சமாரியன் மூலமாக, அந்நியனாக பரதேசியாக காயப்பட்டவர்களாக குற்றீராக கிடந்த நீங்கள், மகிழ்வின் வசத்தை இழந்து போன நீங்கள், நல்ல சமாரியன் மூலமாக மீட்கப்பட்டு அவரால் கண்கள் கண்டு ஸ்தோத்திரம் மனதுருகி ஒரு சபையில் கொண்டு வந்து மீட்கப்பட்ட நீங்கள், சபையில் வைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. செய்ய வேண்டிய ஒரு 3 காரியத்தை வேகமாக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. அதுக்கு கோரஸை பாடிடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமக்கு நிழலாய் இருக்கின்றவர், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். எகிப்தில் நாம் அடிமைகளாக இருந்தோம், உலகத்தில் நாம் அடிமைகளாக இருந்தோம். சத்ருவானவன் நம்மளை மகிமையின் வஸ்திரத்தை உரிந்து கொண்டான், காயப்படுத்தினான், குற்றீராக கிடந்தோம். நல்ல சமாரியன் இயேசு நம்மளை கண்டு மனதுருகி கிட்ட வந்து நம்மளை ரட்சித்து ஜீவனை கொடுத்து ஒரு சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஒரு ஏதேன் தோட்ட வாழ்க்கையை மறுபடியுமாக திரும்ப தந்திருக்கிறா, ஒரு புதிய ஜீவனை தந்திருக்கிறா, ஒரு புதிய மார்க்கத்தை தந்திருக்கிறா. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காக கர்த்தர் சபையில் வைத்து எபேசியர் 4:12 படி ஒரு தேவதாசன் மூலமாக உங்களை போஷித்து நடத்துகிறார். ஆமென். உங்கள் பக்தி விருத்தி அடையவும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சீர்பொருந்தவும், சுவிசேஷ வேலைக்காகவும் தேவன் உங்கள் சபையில் கர்த்தர் நாட்டியிருக்கிறார். ஆமென். நீங்கள் இதை செய்யுங்க, மற்றவங்களுக்கு தானாக கொடுக்கப்படும். இது நீங்கள் இதில் கவனம் செலுத்துங்க. முதலாவது கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் முதன்மை எடுத்து கொடுங்க. உங்கள் பூமிக்குரிய காரியத்தை, குடும்ப காரியத்தை, உங்கள் எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எலியாவை காகம் கொண்டு போஷித்தார், ஒரு விதவை கொண்டு போஷித்தார். தேசம் பஞ்சமாக இருக்கும்போது அவருக்கு மட்டும் நான்வெஜ் கொடுத்தார். கர்த்தர் பயங்கரமாக செய்வார். ஒரு வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஸ்டேஜில் மோசையை தவிக்கிற ஆண்டு, இத்தனை ஜனங்களுக்கு, இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நான் எப்படி காடுகளை கொடுப்பேன்? மோசே, என் கரம் குறுகி போலப்பா, நாளை காலை என் மகிமையை பார்ப்பா என்று சொல்லி ஒரு காற்று அனுப்புகிறாரு. அப்படியே அவ்வளோ பாலை நிரம்பத்தக்கத காடைகள் வந்து விழுந்தது. கதைகளை நம்ம ஈஸியாக நடத்துவார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த உலக கவலைகள், உலக பாரங்கள் முச்செடி நடுவே விதைக்கப்பட்ட விதைகளாய் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாது. அது ஆண்டுக்கு பிடிக்காது, தெரியுமா உங்களுக்கு? ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போவுமே கவலையாக இருந்தால், சோகம் மூஞ்சியாக இருந்தால் ஆண்டுக்கு பிடிக்காது. ஆமே. எங்கள் வீட்டில் சோகமாக உட்காந்து பாருங்கள், மனைவி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அது மனைவி சோகம் பாருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு பார்ப்போம். இல்லை உங்கள் பிள்ளைங்க சோகமாகவே இருக்கிறாங்க, ஒரு வாரமாக சோகமாக இருக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோசித்து பாருங்கள். என்ன ஒன்று சொல்லி நான் தரேன், ஏன் அப்படி மூஞ்சி சோகமாக வச்சுருக்கிறேன்? சந்தோஷமாக இரு. ஆமே. கர்த்தருக்கு மகிழ்ந்திருப்பது நம்முடைய பலன். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுற எங்கள் வாழ்க்கையில் துக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லா ஊழியக்காரலையும் பிரச்சனை இருக்கிறது, ஆனால் கிருபை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமே. எங்களை தெரியும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலனாக இருக்கிறது. விசுவாசத்தினால தான் நம்ம அப்படி ட்ராவல் பண்ணுறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, மீட்கப்பட்ட நீங்கள், ஜீவனை பெற்றுக்கொண்ட நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42
அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் ஜெபம் பண்ணிதிலும் உறுதியாய் உறுதியாய் தரித்திருந்தார். ஏன் உங்களுக்குள்ள ஜீவன் வந்தது? வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர்கள், கர்த்தர் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். காயப்பட்டிருந்தீங்க, கர்த்தர் காயத்தை சுகமாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனற்றலா இருந்தீங்க, கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இழந்து போன அந்த மீட்பை மறுபடியும் பெற்றுக்கொண்டீங்க. எதற்காகனா ஒரு சபையினுடைய ஒரு ஊழியக்காரனுடைய உபதேசத்துல, சபையோட உபதேசத்துல, சபையோட ஐக்கியத்துல, அந்த கம்யூனியன் சர்வீஸ்ல, அந்த ஜெபம் பண்ணுகிற காரியத்துல நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கும்படிக்காக கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களை மீட்டு ரட்சித்து உங்களை சபையில வைத்து கர்த்தர் பராமரிக்கிறார். ஆமே, உறுதியாக தரிச்சிருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த உபதேசத்தில்? இன்றைக்கி உபதேசமெல்லாம் மாறி போச்சு. கடைசி நாட்களில் யூடியூப்பெல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க, தேவையில்லாத சத்தியத்தை கேட்காதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வித்தியாசமான செய்திகள் யூடியூப்பில் வருகிறது. கண்டதை பார்க்காம தெய்வ பயத்தை உண்டு பண்ணுகிற, தெய்வ பிரசந்தை உண்டு பண்ணுகிற, குமார சாயலுக்கு உப்பாய் நம்ம நடத்துகிற அப்படிப்பட்ட நல்ல செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேளுங்க. நம்ம சபை மேய்ப்பனுக்கு மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த உபதேசம் நீங்கள் கட்டப்படுங்க. அதில் நீங்கள் உறுதியாக தரித்திருங்க. நீங்கள் கிறிஸ்துவ சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் மாறுவீங்க. இழந்து போன மகிமையை, ஆளுகை, அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஸோ மீட்கப்பட்ட நீங்கள் சபையோட உபதேசத்தில், சபையோடைய ஐக்கியத்தில், சபையோட கம்யூனியன் சர்வீஸில், சபையில் நடக்கிற எல்லா ஜபங்களிலே நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கணுமா. சும்மா தரித்திருங்கன்னு சொல்லாமல் ஆண்டு சொல்கிறார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபார்மாலிட்டிக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சபையில் ஃபார்மாலிட்டிக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கிற பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஃபார்மாலிட்டி பிலீவர்ஸாக இல்லை, ஃபார்மாலிட்டி கர்த்தருடைய பிள்ளைகளாக இல்லை, உறுதியான ஸ்ட்ராங்கான பிள்ளைகளாக இருக்குன்னு வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நல்ல நாட்களில் ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களில், ஜெபத்தில், துதியில், ஸ்தோத்திரத்தில், இப்படிப்பட்ட ஸ்பெஷல் மீட்டிங்கில் அது உங்களுக்காக ஏற்படுத்தப்படுகிறது. உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய மீட்பிற்காக, உங்கள் ரட்சிப்பிற்காக, உங்கள் ஆவிக்கு ஒரு பலனுக்காகவே இந்த கூடுகைகள் ஏற்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி விலையேறப்பட்ட தேவதாசில் கொண்டு வந்து ஏன் இப்படி மீட்டிங் நடத்தப்படுகிறது? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுது தான். பக்கத்தில் கைப்பிடிங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுதான். இது உங்களுக்காக தான். இவ்வளோ பிரயாசங்கள், இவ்வளோ ரிஸ்க்கு, இவ்வளோ 1000 செலவுகள் எதற்காக? உங்களுக்காக, நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவதற்காக. இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டு நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு ஏதேன் தோட்ட உறவை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. சபையோடு இணைந்து, சபையில் நடக்கிற காலத்தில் இணைந்திருந்து ஜெபத்திலும், துதியிலும், ஸ்தோத்திரத்திலும் தரித்திருப்பதற்காக நீங்கள் சபையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க. நல்ல சமாரியன் சத்திரத்தில் கொண்டு போய் அந்த மனுஷனை சேர்த்து விட்டான். ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாக எல்லாரும் பெண் பிள்ளைகளை வளர்க்குறோம். பெண் பிள்ளை வளர்த்து நல்ல ஒரு கணவனை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருக்கும் கொடுத்துருவோமா? 10 அலையன்ஸ் வந்தாலும் பெஸ்ட்டாக செக் பண்ணி பார்க்குறோம். நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மகளுக்கு இவங்க ஏற்ற மகனாக இருப்பானான்னு சொல்லி பல முறை யோசித்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுக்குறோம். ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வந்தவொடனே எடுத்து கொடுத்துட மாட்டோம். கிறிஸ்து நல்ல சபையை பார்த்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். புரிஞ்சுங்க, ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தெய்வ பிரசனம் நிறைந்த ஜெபம் துதி நிறைஞ்சிருக்கிற ஒரு மகிமையான சபையில் நீங்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். சத்திரத்தை நீங்கள் பராமரிக்கும்படி நீங்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். நம்ம தாய் தகப்பனை கர்த்தரை சூஸ் பண்ணுறாரு. நல்ல சபையை கர்த்தரை சூஸ் பண்ணி கொடுக்குறார். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார், நல்ல ஒரு ஸ்தாபனத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஸ்தோத்திரம் ஆலோசனைப்படி தான் அந்த சபைக்கு நான் வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே போல் ஒரு ஆனிவர்சரி ப்ரேயர் நடந்தது. நான் 2 நாட்கள் கீழே புக் ஸ்டால் போட்டிருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? பிரதருக்கு மட்டும் ஞாபகம் இருக்கும். இப்படி சபை இருக்கதே எனக்கு தெரியாது. அப்போ பாஸ்டர் ஒரு 3 நாள் அங்கே பேசினாங்க. 2 நாட்கள். ஃபஸ்ட் நாள் பேசிட்டாங்க. சாட்டர்டே சண்டே ஈவினிங் மீட்டிங் நடந்துச்சு. அப்போ பாஸ்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் என்னை தாழ்த்தி நானும் என் சபையில் இன்னொரு வாலிப மகனாக வந்து 2 நாட்கள் இந்த சபைக்கு கீழே சாதாரண ஒரு புக் ஸ்டால் போட்டு நான் புக்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் அறிமுகம் கிடைத்தது. அப்புறம் சபையில் ஒரு பிரசங்கிக்கும் போது வாய்ப்பு கிடைத்தது. கர்த்தரை மட்டும் கிருபை பாராட்டி வருகிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர், எளியவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். வெரி சிம்பிள். தாழ்மையாக இருக்கணும், எளியவனாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ பெர்க்மன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்டில் ஒரு செய்தி சொன்னார். பீப்பா பாப்பா அப்படின்னார். சிலர் கேட்டிருப்பீங்க. பீப்பா பாப்பா. காஸ்பல் எப்படி சொல்கிறது? நிறைய பேர் எப்படி காஸ்பல் சொல்கிறதுன்னு தெரியல. சுவிசேஷம் எப்படி அறிவிக்குன்னு தெரியல. வெரி சிம்பிள் அப்படின்னார் அவர் ஸ்டைலில். பீப்பா பாப்பா. பீப்பா அப்படின்னா ஃபஸ்ட்டு பாப்பா பீப்பாவா? சாரி, பாப்பா பீப்பா. ஆமாம், பாப்பா பீப்பா. பாப்பான்னா பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு. ஆமீன். பா 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 அப்படின்னா பாவங்களை. யாருமே நோட்ஸ் எடுக்கல. நல்லா கேட்குறீங்க, கேளுங்க.
நல்லா கவனிங்க, பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு. சின்ன பான்னா பரிசுத்தமான வாழ்வை தருகிறவர் இயேசு. ஆமென். பெரிய பா வந்து தொலைக்காலில் வந்துச்சுன்னா பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு. சின்னப்பா அப்படின்னா பரிசுத்த வாழ்வை தருகிறவர் இயேசு. ரெண்டாவது பீப்பா. அப்படின்னா பிசாசின் கிரைகளை ஜெயித்தவர் இயேசு. பிசாசின் ஆளுகை தருகிறவர் இயேசு. பிசாசின் தலையை நசுக்கினவர் இயேசு. பீப்பானா ரெண்டாவது பா. நாலாவது பா இல்லை, நாலாவது பானா பரலோக வாழ்வை தருகிறவர் இயேசு. ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கரங்க தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிம்பிளாக பாருங்க காஸ்பல். பாப்பா பீப்பா மனசில் வச்சுக்கோங்க. யாருக்கு எப்படி காஸ்பல் சொல்கிறதுனா, இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கிறா, இயேசு உங்களுக்கு பரிசுத்தமான வாழ்வை தருகிறா, இயேசு உங்களுக்காக பிசாசு ஜெயித்திருக்கிறா, இயேசு உங்களுக்காக நித்திய ஜீவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறா. அவரை நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள், அவர் சமூகத்தை ஓடி வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இயேசுவிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு சமாதானம் தருகிறார், அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், அவர் உங்களை ரட்சிக்கிறார், நித்திய ஜீவனை தருகிறார். மறுபடியும் ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காஸ்பல் இஸ் வெரி சிம்பிள். பாப்பா பீப்பா. நல்லா ஈஸியாக இருக்கு. நான் இப்போ தான் கேட்டேன். நான் தேவன் நல்லவர், கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். உங்களை சபையில் வந்து வைக்கிறார். ஒரு சபையின் உபதேசத்தில் நீங்கள் தரிச்சிருக்கணும். ஜெபம் பண்ணுவதில் நீங்கள் தரித்திருங்க. அருமையான தாசனை நல்ல குடும்பத்தை தேவன் தந்திருக்கிறார். அந்த குடும்பத்தோடு இணைஞ்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக சுகமாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீர்கள். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீர்கள். நீங்களும் குடும்பம் சந்ததியுமாக எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு நேர்த்தியாக சமாதான மகிமையாய் கர்த்தரை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது. ரெண்டாவது, செகண்டு, கர்த்தரால் மீட்கப்பட்ட நீங்கள், நல்ல சமரின் மூலமாக சபையில் சேர்க்கப்பட்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. மார்க்கு புஸ்தகம் 5:18. ஸோ அந்த பாயிண்ட் தான் அந்த காரியம். சரி பாருங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டி. அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன், அவன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டவன், கல்லறைகளிலே அவன் குடியிருப்பு இருந்தது, வீட்டில் தரிக்க முடியல, வஸ்திரம் இல்லாதவனாக இருக்கிறார், அவமானம் நிறைந்த வாழ்க்கை, ஸ்தோத்திரம், அவலட்சணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிசாசினால் பிடிக்கப்பட்டு தன் வாழ்க்கை தொலைத்து போன ஒரு மகனாக இருந்தான். இயேசு ராஜா வருகிறார், அவன் மேல் மனதுருகுகிறார், அவனை ரட்சிக்கிறார், அவன் சுகமடைந்து விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமடைந்து அவன் ஆண்டவரை பார்த்து சின்ன விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவரே, என்னை சுகமாக்கிட்டீங்க, என் புத்தி தெளிந்து விட்டது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பான்னு சொல்லி ஆசைப்படுறான் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாப். மீட்கப்பட்டவங்களுக்கு முதலாவது வர்ற ஆசை என்ன தெரியுமா? இயேசுவோடு கூட இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் யாராச்சும் ஜீசஸ் சொல்லிட்டாலே என் மனசுக்குள்ள அப்படியே ஒரு ஏசி போட்ட மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு இருந்துச்சா ஆரம்பத்தில்? இப்போ எப்படி இருப்பீங்க? நான் இப்பயும் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப். யாராச்சும் ஜீசஸ் சொல்லிட்டாலே அந்த மனசு அப்படியே குளிரும் பாருங்க. அப்படியே உட்காந்துருவேன். நான் உட்காந்து மணிக்கணக்காக பேசும். ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இரவெல்லாம் நான் வேத வாசிக்கிறேன். ஆண்டு கிருபையில் ஃபுல் நைட்டும் எத்தனையோ மாதங்கள் வேத வாசிக்கிற ஒரு கிருபையை கற்று தந்தா. அப்படி ஆண்டவர் நம்மளை சமூகத்தில் வைத்து ஆசீர்வதிக்கிறா, கலிகூற பண்ணுகிறார். ஆமேன். ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். பாவ சந்தோஷத்தை இழந்தால் தான் பரிசுத்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பாப். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாம். கடைசி நாட்டு சபைகளுக்கு தேவையான ஒரு செய்தி, சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான்னு சொல்லி வேதம் நம்ம சொல்லு. கற்றுப்பிள்ளைகள் சிற்றின்பத்து பின்னாடி போகாதீங்க. சங்கீதம் 16:11 வருஷத்தின்படி இப்படிப்பட்ட பேரின்பத்தில் வந்து அமர்ந்திருங்கள், நீங்கள் சுகமடைந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். எது நித்திய பேரின்பம்? இப்படிப்பட்ட பண்டிகை நாட்கள், உபவாச நாட்கள் நமக்கு நித்திய பேரின்பம். சிற்றின்ப பிரியர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நாமளும் சிற்றின்பத்தில் மூழ்கி இருந்தோம், உலகத்தின் சேற்றில் இருந்தோம். கர்த்தர் நம்மளை தூக்கி கொண்டு வந்து இப்படி சபையில் வைத்திருக்கு. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரமை தூக்கி எடுத்தது, ஒளியான சேற்றிலிருந்து சிற்றின்பத்தை நம்மளை தூக்கி எடுத்து சமூகத்தில் அமர வைத்து பேரின்ப நதியை, ஜீவ நதியை, ஜீவ தண்ணீரை நமக்குள்ள பாய செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ லேகியோன் பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து ஆண்டு சமூகத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்குற, ஆண்டவரே நான் உங்கள் கூட வந்துடுறேன்ப்பா, என் அவமானப்பட்ட அந்த இடங்க நான் வாழ விரும்பலை, நம்மோடு கூட வருகிறேன்னு சொன்ன போது ஆண்டு சொன்னார், இல்லை மகனே, நீ இப்போ உங்கள் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் நீ பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை, நீ பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை சாட்சியாக அறிவி என்று சொல்லி அவன் சொந்த ஊர்களுக்கு கர்த்தர் திரும்ப அனுப்பிவிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அதான் காஸ்பல். சாட்சி அறிவிங்க.
காஸ்பல் சொல்லுங்க, மகனே என் கூட வருவது நல்லது, சந்தோஷம்தான். என்னை பின்பற்றி வருவது நல்லது, என்னை தொழுது கொள்வது நல்லது. ஆனால் என் சொந்த ஜனங்கள் நீங்கள் புறப்பட்டு சென்று நீ பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை, நீ பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை உன் சொந்த ஜனங்களுக்கு சாட்சியாக நீ அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொந்த ஜனத்துக்கு திரும்ப அனுப்பிவிட்டார். ஆமேன். இந்த மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் தான் எவிரு மகள் உயிர்ப்பிக்கப்படுகிறாள். நல்லா கவனிங்க. மார்க்கு இந்த சம்பவத்துக்கு பிறகுதான், லேகோன் பிசாசு சுகமாக்கப்பட்ட பிறகுதான் எவிரு மகள் சுகம் அடைகிறாள். அந்த ஊருக்கு ஆண்டு மறுபடியும் திரும்ப வந்த பொழுது அதே ஊரில் தான் 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரியும் சுகம் அடைகிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இந்த 2 அற்புதத்துக்கு காரணம் யார் தான்? யார் தான்? யார் தான்? லேகோன் பிசாசு பிடிச்சவன். இவன் சொன்ன சாட்சி நம்ம வேதத்தில் பாருங்க. எவிரு தன் மகள் மரண அவஸ்தைப்படுகிற பொழுது அவன் இயேசுவை தேடி வந்தான். ஆமேன். அந்த 12 வருஷம் பெரும்பாடு சிறிய குச்சி வேதம் சொல்லுகிற பொழுது அவள் கேள்விப்பட்டான். ஒரு வசனம் இருக்கும்ல, வாசித்து பாருங்க. 5:27 வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். யார் அவளுக்கு அறிவிச்சது? லேகோன். ஒன்று இவன் டைரெக்டாக அறிவிச்சிருக்கணும், அல்லது இந்த மகள் இப்படி கஷ்டப்படுறதை பார்த்து அந்த லேகோன் பிசாசு பிடித்து அவன் சுகமாக்கப்பட்ட செய்தி ஒருவர் கேட்டு அவர் போய் இந்த மகளுக்கு அறிவிச்சுக்கணும். ஆனால் எப்படி ஒன்று டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த காஸ்பிள், அந்த சுகமாக்கப்பட்ட செய்தி இந்த எவிருக்கும் போய் சேர்ந்து விட்டது, இந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கும் போய் சேர்ந்து விட்டது. 2 பேரும் சுகமடைந்து விட்டார்கள். யாருக்கு தெரியும் நீங்கள் சொல்லுகிற காஸ்பிள் எத்தனை பேர்கள் ஆஸ்வதிக்கக்கூடும்? ஹல்லேலூயா. நீங்கள் சுகமாக்கப்பட்டது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது, நீங்கள் மீட்கப்பட்டது, நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டது இன்னொரு சகோதரனுக்கு, இன்னொரு சகோதரிக்கு, இன்னொரு குடும்பத்துக்கு அது சாட்சியாக மாறிவிடும். சுவிசேஷம் அறிவியுங்கள், காஸ்பல் சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது இன்னொரு குடும்பத்தை ரட்சிக்கும், அது இன்னொரு ஆத்மாவை ரட்சிக்கும், அது இன்னொரு ஆத்மாவுக்கு அது ஜீவனா போய் சேரும். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். மெய் சாட்சி சொல்லுகிறவன் வசனம் எங்க இருக்கு? கண்டிப்பா பைபிள்ல தான் இருக்கு. கண்டிப்பா நீதிமொழி கரெக்டாக சொல்லிட்டாங்க. 14:25. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 14:25 இருக்குது. மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான் என்று வேதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு லேகியோன் பிசாசு பிடிச்ச சொன்ன சாட்சி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கோடி ஜனங்க ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. இந்த ஸ்தோத்திரம், இந்த எவரு மகளை சாட்சி கேட்டு எத்தனை லட்சம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களோ, இந்த பெரும்பாலும் சிறிய சாட்சி கேட்டு எத்தனை ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டாங்களோ, அத்தனை பலன் யாருக்கு தான் போய் சேரப்போகுது? அத்தனை பலன் யாருக்கு தான் போய் சேரப்போகுது? லேகோன் பிசாசு பிடிச்சவனுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவன் அக்கௌண்ட்டுக்கு போய் சேரப்போகுது. இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம்ல இன்றைக்கி நான் ஊழியக்காரங்க, இதெல்லாம் யாரு காரணம்? அந்த லேகோன் பிசாசு பிடிச்சவன் சொன்ன சாட்சி தான் காரணம். கரங்களை ஊற்றி கத்திர சோதனை பார்ப்போம். கரங்களை ஊற்றி கத்திர சோதனை. நீங்கள் சொல்லுகிற ஒரு சாட்சி, நீங்கள் சொல்லுகிற ஒரு சாட்சி அது அநேகரை உயிர்ப்பிக்கும், இன்னொரு சகோதரனை உயிர்ப்பிக்கும். இன்னொரு சொன்ன சாட்சினால் தான் நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நானும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் சொல்லுகிற சாட்சி நாளைக்கு இன்னொருவனை அதில் கர்த்தருடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்து விடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அக்கௌண்ட்டில் அதுதான் பலன். உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. நீங்கள் சொல்லுகிற சாட்சி உங்கள் பரலோகத்தில் பொக்கிஷமாக வைத்து வைக்கப்படும். உங்கள் அக்கௌண்ட்டில் அது பொக்கிஷமாக வைத்து வைக்கப்படும். உங்கள் சந்ததிக்கு மேலே அது ஆசீர்வாதமாக இறங்கும். யாரெல்லாம் காஸ்பல் சொல்லுகிறார்களோ, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை சுவிசேஷம் அறிவிக்கிறார்களோ, உங்கள் சந்ததிக்கு மேலே சாபத்தை கர்த்தர் உடைத்து அது ஆசீர்வாதமாக கர்த்தர் இறங்க பண்ணுவார். அது ஆசீர்வாதமாக கர்த்தர் இறங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் சந்ததி கனி கொடுக்கும், நீதிமான் வேறு பிழைத்திருக்கும், செழித்திருக்கும். ஆமேன். எத்தனை காரியம் ஆயிடுச்சு? 1, கர்த்தருடைய சபையில் உபதேசத்தில் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். 2, காஸ்பல் சொல்லுங்க. அதான் பாப்பா பீப்பா, அதான் காஸ்பல். கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லிட்டேன். கடைசியாக 3வது ரோமர் 6:19 சொல்லுகிறது. ரோமர் 6:19 வேகமாக வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள். ஆமென். மீட்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருடைய கண்களை கிருபை இறக்கும் தயவும் கிடைத்து அவருடைய அன்பினால் ஜீவனால் மீட்கப்பட்ட நாம் அடுத்து என்ன செய்யணுமா? நம்முடைய அவயவங்களை, நம்முடைய நேரத்தின் கூட சொல்லலாம், நம்முடைய அவயவங்களை, நம்முடைய நேரங்களை கர்த்தருடைய சமூகத்தை எப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பர்சனல் டெடிகேஷன் தான். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். தனிப்பட்ட அர்ப்பணிப்பு. என்னை யாரும் ஊழியம் செய்ய ஃபோர்ஸ் பண்ணலை, நாங்களாக புறப்பட்டு வந்தேன். ஆமென். எங்கள் பாஸ்டர் சொன்னார், அப்பா வராத, வீட்டு சூழ்நிலை சரியில்லை, என்னை வெயிட் பண்ணுன்னு சொன்னார். இல்லை கர்த்தர் பாரப்படுத்துகிறா, கர்த்தர் உணர்த்துகிறா, நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தான் ஊழியத்துக்கு நான் என்ட்ரு ஆனேன். கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென்.
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ உங்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நாம் பர்சனலாக நாமளாக ஒப்பு கொடுக்கணும். இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க. எபேசியரில் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக, காணிக்கையாக, பலியாக பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையில் சென்று மரித்து அடக்கம் பண்ண உயிரோடு எழும்பினார். தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். சபைக்கு ஒரு பிள்ளைகள் தங்களையே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கணும், அவருடைய ராஜ்யத்துக்காக ஒப்பு கொடுக்கணும், அவருடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுக்கணும். அந்த மகிமையினுடைய பிரசனத்துக்காக, மகிமின் ராஜாவிற்காக, அந்த மகிமைக்காக, நித்திய மகிமைக்காக வாலண்டியா, உற்சாகமாக, சந்தோஷமாக, மனப்பூர்வமாக நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நியூ டெஸ்ட்மெண்ட் சத்தியம் என்ன தெரியுமா? இங்கே காணிக்கை செலுத்தினாலே விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, காணிக்கை செலுத்தத்தையும் அப்படி தான் செலுத்தணுமா? இப்போ வாழ்க்கை அதை விட 1000 மடங்கு அதிகம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். மனப்பூர்வமாய், உற்சாகமாய் நாம் நம்மையே கிறிஸ்துவுக்கு கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகிய உங்கள் ஆவினாலும் ஆத்மாவினோடும் உங்கள் ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம விலைக்கு வாங்கியிருக்கிறார். இந்த ஃபோனை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு அது யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். இந்த ஃபோனை நான் என்ன வேணால் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கிறிஸ்து உங்களை என்னையும் அந்த சொந்த ரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றியிருக்கிறார். நம்ம விருப்பத்தோடு கூட மனப்பூர்வமாய், சந்தோஷமாக, உற்சாகமாய் அவரை நேசிப்பதற்கு, அவரை பின்பற்றி வருவதற்கு, அவருக்காக ஊழியம் செய்வதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம். ஒரு சபையில் நீங்கள் பராமரிக்கப்பட்டு அவருடைய வருகையில் நீங்கள் காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் புறப்பட்ட நாளை நினையுங்கள், மீட்கப்பட்ட நாளை நினையுங்கள். சபையில் இணைக்கப்பட்டதை நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்துட்டு இந்த 3 விதமான காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்படியே எழும்பி நிற்போமா? நம்ம ஜெபிக்கலாம். கவனிங்க, அப்படியே கண்களை மூடி யாரும் பேச வேண்டாம். கொஞ்சம் ஜெப நேரத்தில் நம்ம ஜெபத்தில் நடத்த விரும்புகிறோம். 10 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் நான் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். அந்த நல்ல சமாரியன் ஊமையில் அந்த கள்ளன் கையில் அகப்பட்ட அந்த மனுஷன் 3 விதமான காரியத்தை இழந்து போயிருந்தான். இல்லை ஸ்தோத்திரம். மகிமையான வஸ்திரத்தை இழந்திருந்தான். ஸ்தோத்திரம். காயப்பட்டிருந்தான், குற்றீராக இருந்தான். ஒருவேளை இன்றைக்கு இந்த 3 விதமான அனுபவத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? காயப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் மகிமையின் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை இழந்திருக்கிறீர்களா? குற்றீராக இருக்கிறீங்களா? எங்கே நீங்கள் நிற்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை மறுபடியும் கர்த்தர் வணைந்து கொள்ள விரும்புகிறான். ஆளையில் இந்த ஜீவன், அந்த ஜெப நேரத்தில் ஒரு ஜீவன் உங்கள் மேலே வரப்போகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேலே வரப்போகிறது. ஒரு மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேலே பலமாக இறங்கி வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. மகிமையின் வஸ்திரத்தை இழந்தவர்கள், தொலைத்தவர்கள் மேலே மறுபடியும் வஸ்திரத்தை போடும்படி கர்த்தர் விரும்புகிறார். காயப்பட்டவர்கள் காயங்களை கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறார். குற்றூரை கிடக்கிற பிள்ளைகளை மறுபடியும் உயிர்ப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து நம்ம துதிக்க போகிறோம். துதிக்க நாளை யார் மேலெல்லாம் கர்த்தர் இறங்க சித்தமாக இருக்கிறாரோ இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் மகிமையாக இறங்க போகிறார். கர்த்தர் மகிமையாக இறங்க விரும்புகிறார். தங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மேலே, தங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஹல்லேலூயா, அவருடைய பிரசன்னத்திற்கு, அவருடைய மகிமைக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய யாவனை இறங்கும்படி விரும்புகிறார். மகிமையாக இறங்கும்படி விரும்புகிறார். மகிமையின் வஸ்திரம் சில மேலே விழப்போகிறது. எலியாவின் சால்வை எலிசா மேலே விழுந்தது போல இந்த ஜெப நேரத்தில் சிலர் மேலே கர்த்தருடைய சால்வை வரப்போகிறது. கர்த்தருடைய சால்வை விழப்போகிறது. ஒரு ஆவின் வரங்களாக அபிஷேகமாக, அக்னியாக சிலர் மேலே கர்த்தருடைய சால்வை விழப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை துதிக்க வாயில திறந்து சோர்ந்து போகாம ஹல்லேலூயா. இந்த ஜெப நேரத்தில் கொஞ்ச நேரம் வாயில விட்டு கொடுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. கர்ரா ஹல்லபரா ரிபல் லஹரபா ஷிகரபலா ரிபலு ராகலா. சில மேல வஸ்திரம் பரிசுத்த ஆவியானவர் வஸ்திரத்தை கொண்டு வந்து உங்களை போர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் வஸ்திரம், வரங்கற வஸ்திரம், வல்லமைகிற வஸ்திரம், அதிகாரங்கிற வஸ்திரம். ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிற வஸ்திரம் விழுகிறது. ஹரபலா ரிபலா. தாகம் உள்ளவர்களை பெற்றுக்கொள்றீங்க. ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆண்டவரே நமக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற சிலர் இருக்கிறீங்க. உங்க மேல கர்த்தருடைய சால்வை இறங்கி வருகிறது. உங்க மேல கர்த்தருடைய சால்வை இறங்கி வருகிறது. தேவனே இயேசுவே நான் பயன்படுத்தும், இயேசுவே நான் பயன்படுத்தும், இயேசுவே நான் தாகமா இருக்கிறேன். ஆண்டவரே நான் பயன்படணும். உம்முடைய ஊழியத்திலே உம்முடைய கிருபையிலே நான் பயன்படணும் விரும்புகிறேன். பிள்ளைகள் மேல அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, சால்வை விழுகிறது. நல்ல ஆவிட துதிங்கப்பா. அந்நிய பாஷைகளை பேசி ஆவிட துதிக்க போகிறோம், ஆவிட துதிக்க போகிறோம். ஒரு வஸ்திரத்தின் வல்லமை, ஒரு வஸ்திரத்தின் வல்லமை. ஓ ஹalleluya. மகிமையின் வஸ்திரம், அபிஷேகத்தின் வஸ்திரம், வரங்கள்ங்கிற வஸ்திரம், சுசேஷ வல்லமைங்கிற வஸ்திரம். நேர விலகட்டும், விழட்டும். ஆவியானவரே யார் மேல வஸ்திரத்தை போட விரும்புகிறோ அவர்கள் மேல வஸ்திரம், அவர்கள் மேல வஸ்திரம், அவர்கள் பலமாய் இறங்குவதாக. கர்ரா பல்லகர்ரா. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தின் முத்திரை போடுங்க ஆண்டவரே. இந்த நல்ல நாள்ல, இந்த ஜெப நேரத்தில் சில உமக்கென்று முத்திரை போடுவீராக. தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள் மீது, முன்குறிக்கப்பட்ட பாத்திரங்கள் மீது கர்த்தருடைய வஸ்திரம், கர்த்தருடைய வஸ்திரம் பலமாய் விழட்டும், பலமாய் விழட்டும். இயேசு மகாராஜாவுடைய மகிமையின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், வல்லமைகிற வஸ்திரம் விழுவதாக. கைரி பாலக ரபல ஹரபல ரிபல ஹரபல ஷிகரபல. ஆண்டவரே நான் உமக்காக பயன்படணும், உமக்காக பயன்படணும். நான் எழும்பி பிரகாசிக்கணும். ஒரு சிறிய அளவிலாகுவது கர்த்தாவை நீர் என்னை பயன்படுத்தணும். கர்த்தர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ என்னை உயிர்ப்பிக்கணும், நீ என்னை புதுப்பிக்கணும், நீ என்னை பலப்படுத்தணும்னு சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் அமருகிறது. அப்படிப்பட்ட தாகத்தோடு கூட, அப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூட இந்த சாயங்கால தாகத்தோடு நிற்கிற பிள்ளைகள் மேலே ஒரு மகிமையின் அபிஷேகம், ஒரு மகிமையின் அபிஷேகம், ஒரு மகிமையின் அபிஷேகம். நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே நிரப்புவீராக, நிரப்புவீராக. கரபலகர ஷிகரபல. ஹalleluya, ஹalleluya. ஓ thank you Jesus, thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya. காயப்பட்ட இருதயங்கள் ஜீசஸ். ஒருவேளை சிற்றின்பத்தை விழுந்து போனீங்களா, ஒளியான சேற்று விழுந்து போனீங்களா, காயப்பட்டீர்களா? ஹalleluya. கர்த்தர் உங்களை மறுபடியும் சுகமாக்க விரும்புகிறார், உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்க விரும்புகிறார், உங்களை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார், உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்களை காயங்கள் சுகம் அடைகிறது. ஓ பேதுரு மனஸ்தாபப்பட்டான், மனங்கசந்து அழுதா. இயேசு மகாராஜா அணைத்து கொண்டா, அணைத்து கொண்டா. ஓ அவனை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தா. உங்க மேல கர்த்தர் அணைத்து கொள்ளுகிறா. உங்கள் காயங்கள் கட்டப்படுகிறது, உங்கள் காயங்கள் கட்டப்படுகிறது, உங்க காயங்கள் கட்டப்படுகிறது. இருதயத்தின் காயங்களை கர்த்தர் கட்டுகிறா. பிசின் தைலம் மேல இறங்குகிறது, ஒரு அபிஷேக தைலம் இறங்குகிறது. மறுபடியும் ஓ இயேசு மகாராஜா மகிமை, ஒரு மகிமையின் அபிஷேகம் உங்களை சுகமாக்குகிறது. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஒரு உள்ளான மனுஷன்ல புதிய கிருபையில தந்து உங்களை நடத்த விரும்புகிறார். ஹalleluya. புதிய பலனை தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நல்ல நாளில், இந்த உபாச நாளில் ஆண்டவரே என் மேல இந்த அபிஷேகம் விழட்டும், என் மேல இந்த சால்வை விழட்டும், என் மேல அந்த வஸ்திரம் விழட்டும். என் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படட்டும். என் வாழ்க்கை தடைகள் உடையட்டும், சத்துடைய போராட்டங்கள் விலகட்டும். பொல்லாத சத்துடைய வல்லமைகள், பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள், அவன் கொண்டு வந்த எல்லா தடைகளும் இந்த நாளிலே, இந்த நல்ல ஜெப நேரத்திலே இயேசுவின் நாமத்தை உடைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தை உடைக்கப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. சில வாழ்க்கைக்கு தடைகளை கர்த்தர் உடைத்து எறிவீராக. ஓ ஜீசஸ், ஹalleluya. ஓ ரபால் அகரஹா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். என் நாமத்தை மறுதலியாமல், ஓ நான் வசந்த கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசம் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், இதோ திறந்த வாசம் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஓ கர்த்தரை உண்மையா பின்பற்ற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் உயர்வை கொண்டு வருகிறார். நல்ல உயர்வுகள் வரப்போகிறது, ஓ மேன்மைகள் வரப்போகிறது. கர்த்தர் சில உயர்த்துகிறார். தம்முடைய கரத்தால் யோசேப்பை உயர்த்தினது போல, யோசேப்பை உயர்த்தினது போல, தாவீதை உயர்த்தினது போல சில வாழ்க்கையில கர்த்தருடைய உயர்வு வருகிறது, கர்த்தருடைய உயர்வு வருகிறது, மேன்மைகள் வருகிறது, கிருபைகள் வருகிறது. தடைகளை கர்த்தர் உடைத்து எறிகிறீர் அப்பா. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தை திறந்த வாசலை உண்டு பண்ணுகிறவர், பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை உண்டு பண்ணுகிறபடினாலே ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல உற்சாக கரங்களை தட்டி ஆவிட இயேசு மகா ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோம். ரபல கடபல ஷிகரபல ரிபல கரபல கர ஷிகரபல ரிபலு ரஹலபர ஷினமரா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஜீசஸ் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிறைத்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. தகப்பனே, இந்த அருமையான செய்தி வேளையில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசினீர், நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினீர். நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு புதிதான அபிஷேகத்தின் வல்லமையினால் கர்த்தர் நீர் நிரப்பினீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே,